அவரோட சாதகத்தில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா, இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், என் பொண்ணு பிறந்த பின்னாடி தான் எனக்கு சொத்து சுகம்லாம் சேர்ந்துச்சு. என் 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 குழந்தை என் பொண்ணு பிறக்காததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சம்பளத்துக்கு போயிட்டுருந்தேன். எங்கள் வீட்லேயும் சம்பளத்துக்கு போயிட்டுருந்தாங்க. கஷ்டம்தான், கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். எங்கள் பொண்ணு பிறந்தது. மகாலட்சுமி தாயாரே வீட்டுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு மனசு குளிர்ந்துருக்கு. எங்கள் பொண்ணு பிறந்த பின்னாடி பார்த்திங்கன்னா, இடம் வாங்கினேன் நான், வீடு கட்டினேன், கார் வாங்கினேங்க. செகண்ட்ஸில் கார் வாங்கினேன். ஆனால் புது காராக வாங்க வச்சது என் பிள்ளை வளர வளர 7 வயசுங்கும்போது நான் புது காராக நான் வாங்கி என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் பையன் பிறந்தார். என்ன ஏன் அப்படின்னு கேட்டால், இது எப்படிங்க ஒரு ஒரு பொண்ணோட சாதகத்தில் அப்பா பணக்காரா ஆயிடுவாரா, கார் வண்டி வாகனம் வாங்கிடுவாரா, இடம் வாங்கி வீடு கட்டுவாரா, அப்பா உயர்ந்த நிலைமைக்கு வருவாரா? ஒரு பொண்ணு பிறந்த பின்னாடி அப்பா உயர்ந்த நிலைமையில் வருவாரா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாரா, பொண்ணும் பொருளும் சேர்த்துவாரா அப்படின்னு பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ அந்த பொண்ணோட சாதகத்தில், அந்த பொண்ணோட சாதகம் அப்படின்னு சொன்னவனே லக்கணத்துக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் இருக்கார். சூரியன் 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ சூரியன்னா அப்பா, தகப்பன். சூரியன்னா தகப்பன், சந்திரன்னா அம்மா, சுக்கிரன்னா பொண்ணு பொருளும் சேர்த்தக்கூடிய சாதகம் நிலை. அப்போ அந்த பொண்ணோட சாதகத்தில் என்னங்க, அந்த பொண்ணோட சாதகத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த பொண்ணு வளர 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 பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த பொண்ணு சித்திரை மாதம் பிறந்தது. மேச லக்கணத்தில் சூரியன் உச்சம். மேச லக்கணத்தில் சூரியன் உச்சம். அந்த மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். பாருங்க, அந்த இந்த கணக்கு எடுத்தாலும் இப்படி தான் வரும். அந்த பொண்ணோட லக்கணத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ இதை கணக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு அந்த சாதகரோட அப்பாவை வளர்ச்சி நிலைமை கொண்டு போகும். இப்போ சித்திரை மாதம் மேசத்தில் சூரியன், அதே 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் அதே நிலைமை தான். மேசத்துக்கு 2ஆம் இடம் ரிஷுவும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அதே தான். ஆனால் அந்த பொண்ணோட சாதத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் பார்க்குறார் 7ஆம் பார்வையா. அப்போ அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பிறந்த நேரம் நிலம் வாங்க, இடம் வாங்க, காரு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குது. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அந்த அம்மா, அந்த சந்திர பகவானோட சுக்கிர பகவான் சேர்ந்தாலும் அம்மா பேரில் இடம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த சாதகருக்கு சேரும். அப்போ அந்த பொண்ணு பிறந்த நேரம் பாருங்கள், சாதக ரீதியாகவே பாருங்கள், அந்த பொண்ணு பிறந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு நிலம், இடம், வீடு, காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். இதே அம்மாவோட சாதகத்தில் சந்திரனோட சுக்கிரன் இருந்தாலும் அம்மா பேரில் சொத்து சுகம் கூடும், கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கிரக பார்வை, கிரக சேர்க்கை இதுக்கெல்லாம் பலன் தனித்தனியாக சொல்லலாம். இப்போ சரத்துக்கு 2 பாதகம் 11 மாரகம், சிரத்துக்கு 2 பாதகம் 9 மாரகம், உபயத்துக்கு 7 11 பாதகம் 7 மாரகம். இப்போ இந்த சரம் சிரம் உபயத்துக்கு மாரகாதிபதி திசை ஓடுதா, பாதகாதிபதி திசை ஓடுதா இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கிட்டு, அப்போ அந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான் சூரியன் பார்க்கும்போது அப்பாவுக்கு வாங்கலாம். அதே ஒரு சாதகத்தில் அம்மா சந்திர பகவான், சந்திரனோட சுக்கிர பகவான் சேர்ந்துருக்காரு, சூரியன் பார்த்தா அம்மா பேரில் சொத்து சுகம், வண்டி, வாகனம், வீடு, மனை எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.